Taste the Daily. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மீனவ பெண் ஒருவர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 35 மீனவர்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களை மீட்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து மீனவர்களின் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீனவ பெண்மணி ஒருவர் திடீரென தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் அருகிலிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மீனவர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்பதே இல்லை என மீனவ மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க எந்த போராட்டமும் நாங்க இதுவரைக்கும் பண்ணல. இதுவரைக்கும் 61 நாள் ஆச்சு. நாங்க இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்புமே நாங்க எந்த போராட்டம் பண்ணல. எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை. நாங்க இதுவரைக்கும் நாங்க பொறுமையா தான் சார் இருந்தோம். ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி பிடிச்ச மீனவர்கள் எல்லாம் விடுதலை செஞ்சுட்டாங்க. 37 பேரை பிடிச்சாங்க, அவங்க விடுதலை செஞ்சுட்டாங்க. மறுபடியும் போட்ல பிடிச்சத விடுதலை செஞ்சாங்க. மீனவர்களை விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நிதியுமே தெரியல சார். கரூரில் நடைபெற்ற தமிழக அரசு ஊழியர்கள் சங்க மாநில மாநாட்டில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அறைகூவல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி மாதம் தலைநகரங்களில் கோரிக்கை மாநாடு நடைபெறும் எனவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு நாள் முழுமையான தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தார்கள். இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. காரணம் நிதி இல்லை என்று கூறுகிறார்கள். சங்கத்தை பொறுத்தளவிற்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் தமிழக அரசுக்கு எந்த விதமான நிதி இழப்பும் இல்லை என்பதை தலைமைச் செயலாளரிடம் அழுத்தமாக எடுத்துரைத்திருக்கின்றோம். சங்கத்தினுடைய கருத்துக்களை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான எந்த பரிசீலனையும் தமிழ்நாடு அரசு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். புதுர் பாண்டியாபுரம், சில்லாநத்தம், மாப்பிள்ளையூரணி, ஐயனடைப்பு, கோரப்பள்ளம், மரவன் மடம் மற்றும் முள்ளக்காடு ஆகிய 7 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைத்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரிச்சுமை அதிகரிக்கும் எனவும் இது தவிர பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏழை விவசாய கூலிகளும் உப்பள தொழிலாளிகளும் அதிகம் வசிக்கும் இப்பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்களது கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் ஏற்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சியை போகும்போது வரிகள் தான் அதிகமாகிட்டு இருக்கு. இப்ப நாங்க நார்மலா இருக்க தினக்கூலியோ அளத்துக்கு வேலைக்கு போறவங்களோ விவசாயிகளுக்கோ அப்படி போட்டாங்கன்னா அவனால நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த மாதிரி இருக்காங்க. அதனால எங்க ஊர் பஞ்சாயத்தாதான் இருக்கணும், மாநகராட்சியை தரவாயத்த கூடாது. கோவையில் பண மோசடி தொடர்பாக புகார் அளித்தும் ஏவல் துறை 2 ஆண்டுகளாக அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த விவேக் சேது, விஸ்வலிங்கம் ஆகியோரின் தனியார் நிறுவனத்தில் சரவணன் என்பவர் 22 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் திடீரென வட்டி வருவது நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் இது குறித்து ஆராய்ந்த போது விவேக் சேது, விஸ்வலிங்கம் ஆகியோர் நிறுவனத்தை காலி செய்துவிட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ரத்தினபுரி காவல் நிலையத்தில் 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். நாங்கள் ரத்தினபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2022 திரும்ப போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 30 தடவைக்கு மேலே போயிட்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் எனக்கான எஃப்ஐஆர் ப்ராசஸோ இல்லை லீகல் ஆக்ஷனோ எதுவும் அவங்க எடுக்க ஆரம்பிக்கலை.